அப்பதான் எனக்கு உயிர். அதான் நான் சொல்றேன்ல, இப்போ அப்பாவுக்கு ஆப்வியஸ்லி எனக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. அது ஒரு அஃபெக்ஷன் தெரிஞ்சுது, அப்பா மேல இருந்த ஒரு அஃபெக்ஷன் எனக்கு தெரிஞ்சு. அவர் என்னோட ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி தான் நான் எல்லா ஷாட்டுக்கும் நானே தான் போய் விழுவேன், நானே தான் அடி வாங்குவேன். பட் ஐ கண்டினியூட். எல்லா படத்துக்கும் நான் பண்ணேன். நீ ஃபர்ஸ்ட் படம் மட்டும் இல்லாமல் எல்லா படத்துக்கும் பண்ணேன். ஐ திங்க் யூ நோஸ் எவ்ரிதிங் இன் சினிமா. எல்லாமே கற்றுக்கணும் அவர்கிட்ட. இந்த ஒரு விஷயம் சொல்ல முடியாது. இப்போ கூட ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் விஜய் யூ ஆர் சோ டேலண்டட், உனக்கு அது தெரியாது ஆனால் எனக்கு அது தெரியும்னு சொன்னார். தலைவர்கிட்ட ஒரு ஸ்டைலு, த வே ஹி டாக்ஸ், நம்ம இந்த படம் பார்த்துட்டு ஓகே சூப்பர்னு சொல்லுவோம், சூப்பர்ரா அப்படின்னு ஒரு ஸ்டைலாக சொல்லுறா. அதுலேயே ஒரு ஸ்டைல் இருக்கும். எனக்காக இல்லைன்னா கூட நான் அவருக்காக ஏதாவது செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன். ஒரு நாள் கண்டிப்பா அப்பாவுடைய பேரை முழுமையா காப்பாற்றுவேன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. வணக்கம் மக்கள், திஸ் இஸ் விஜய் பிரானேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட இருக்க ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியர்ட் டு பி அன் ஆக்டர், ஹிட்லிஸ்ட் படத்துடைய ஹீரோ விஜய் கனிஷ்கா சார் தான் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் அவரை பத்தியும் அவரோட கெரியர் பத்தியும் படம் பத்தியும் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு சந்திச்சதுல எனக்கும் எங்க டீமுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முதல் விஷயமே மெக்கானிக்கல் இன்ஜினியர் டு பி அன் ஆக்டர், அது வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் உங்க படத்துல நடிச்ச உங்களோட வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருந்த ஜிவிஎம் சாருக்குமே வந்து ஹீஸ் ஆல்சோ a மெக்கானிக்கல் இன்ஜினியர். இந்த ஹிட்லிஸ்ட் படத்தை எப்படி ரிசீவ் பண்றீங்க? ஆடியன்ஸோட ரிவ்யூஸா இருக்கட்டும், மற்ற விஷயங்களை எப்படி ரிசீவ் பண்றீங்க? Firstly, thank you for mentioning mechanically engineered to be an actor, because அதான் உண்மை. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான். அதுல இருந்தா நடிப்பு, பல விஷயங்கள் இன்ஜினியரிங்ல இருந்து நான் கத்துக்கிட்டேன். எப்படின்னு கேட்காதீங்க, நான் அப்புறமா சொல்றேன். ஆக்டரா கத்துக்கிட்டது. ஆக்டரா நிறைய லைஃப்ல ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய இருக்கும்ல, அது இன்ஜினியரிங் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஓகே. அதே மாதிரி ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் பத்தி கேட்டிருந்தீங்க, ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. எல்லா தியேட்டர்ஸ்க்கும் நான் போய் தியேட்டர் விசிட் போகும்போது எவ்ரி ஒன் ஹவ் அப்ரிஷியேட்டட் மை ஒர்க். தேவ் டேக்கன் மீ சீரியஸ்லி, அது எனக்கு தெரியுது. அண்ட் த லவ் தே கிவிங் இஸ் பியாண்ட் வேர்ட்ஸ். அது என்னால் வார்த்தையால் சொல்ல முடியாத ஒரு விஷயம். ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, அட் த சேம் டைம் பெருமையாகவும் இருக்கு. அண்ட் முதல் படம் நார்மலாவே ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. திஸ் இஸ் அவுட் ஆஃப் த கம்ஃபர்ட் ஜோன். ட்ரெய்லர் பார்க்கும்போதே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், படம் பார்க்கும்போது நிறைய இடத்துல எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த கம்ஃபர்ட் லெவல் விட்டே ஃபர்ஸ்ட் படம் பண்ணலாங்கிற டெசிஷன் எடுத்ததுக்கான காரணம் என்ன? போல்டா ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாம் தான். ஏன்னா இப்போ நாளைக்கு இப்போ நீங்க கேட்குறீங்களே இந்த கேள்வி, ஏன் கம்ஃபர்ட் ஜோன் விட்டு ஒன்று பண்றீங்கன்னு, அதுக்கான ஒரு பதில் தான் அது. யூஸ்வலா இருந்துடக்கூடாது. ஒரு நம்ம ஃபர்ஸ்ட் படம் பண்றோம் கரெக்ட், பட் அட் த சேம் டைம் வந்து ஒரு பெர்ஃபார்மரா தெரியணுன்றது நான் ஆசைப்பட்டேன். அண்ட் கிட்டத்தட்ட சரத் சார் உங்களுக்கு ஈக்குவலா அதுல வந்து அந்த ரோல் இருந்து ரெண்டு பேருக்கும் அந்த ஒரு சம்ம ரோல் இருக்கும். அவரோட நடிக்கும் போது நிறைய விஷயங்கள் நிறைய பேர் சொல்றது உண்டு, ஹீஸ் a fun man, நிறைய வந்து டக்குனு கவுண்டர்ஸ் போட்டு போற பர்சன். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? எல்லாருமே, என் கூட மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட் ஆதி டெய்லி வருவான் என் கூட ஷூட்ல. அவனையும் பிடிச்சிட்டு கலாய்ப்பாரு. ஹீஸ் கொஞ்சம் ஒபீஸ். ஸோ அவனை கூப்பிட்டு வந்து நல்ல ஃபிட்னஸ் பார்த்துக்கணும். சரத் வந்து இன்னைக்கு 70 years வரைக்கும் நல்லா இருக்காருன்னா என்னுடைய ஒர்க் அவுட், என்னோட பேஷன், அதனால தான் சொல்லிட்டு கரெக்டான அட்வைஸ் பண்ணுவாரு. பேட்மிண்டன் ஆடு, இந்த மாதிரி பண்ணு, கோ அவுட்டோர், கோ வாக்கிங், கோ ரன்னிங், டூ ஆல் தீஸ் திங்ஸ், மேக் ஷுர் யுவர் பாடி இஸ் ஃபிட். அப்பதான் மென்டலி நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்னு பல அட்வைஸ் கொடுப்பாரு. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே. அவங்க ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, அதை அவாய்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி எவ்ரி ஒன் செட்ல இருக்கிற எல்லாருமே அவருடைய அண்ணன் தம்பி மாதிரி தான் அவர் பார்த்துப்பாரு. அண்ட் கொஞ்சம் உங்களோட இன்ஸ்டாகிராம் அந்த பேஜ்ல பின்னாடி போய் பார்க்கும்போது ஐ சா போட்டோஸ் வித் ரஜினிகாந்த் சார், வேற வந்து அவர் உங்களை தூக்கி வச்சிருந்தாரு. அண்ட் அதே சமயத்துல அப்படி தள்ளி வந்து பார்க்கும்போது ஹிட்லிஸ்டோட ப்ரொமோஷனுக்கு சாருமே வந்து அந்த உட்காந்து பேசி இருந்தாரு. there is two என்ன சொல்றது, கிட்டத்தட்ட டிகேட்ஸ் தாண்டி 2 decades difference இருக்கு. how do you see that? அந்த இன்னும் அந்த எனர்ஜி பத்தி சொல்லுங்க. of course அப்போ என்ன நடந்தது எனக்கு ஞாபகம் இல்லை, பட் இட்ஸ் a memory. ஃபர்ஸ்ட் அது எனக்கு இன்னொரு ஆசை இருந்தது, ரஜினி சாரோட எப்படியாச்சும் ஓகே இப்போ ஹீரோ ஆக போறோம், அவர் பிளெஸிங்ஸோட ஒரு போட்டோ மட்டும் கிடைக்குமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். பட் யார்கிட்டயும் சொல்ல, அப்பா கிட்டயும் சொல்ல, ரவிக்குமார் சார்ட்டையும் சொல்ல. ரவிக்குமார் சார் எதிர்ச்சியா ஒரு நாள் வந்து, நான் இவங்ககிட்ட எல்லாம் பேசியிருக்கேன், ரஜினி சார் நாளைக்கு மீட் பண்ண போறோம், எல்லாம் போட்டோ எடுத்துட்டு அவருடைய பிளெஸிங்ஸ் வாங்க போறோம் அப்படின்னு சொன்னாரு. அவ்வளவுதான், மிகப்பெரிய சந்தோஷம். ஸோ அவரோட போட்டோ எடுத்தோடனே அது 2 போட்டோ 24 years சேலஞ்சுன்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்ல போட்டிருந்தேன். ஐ வாஸ் சோ ஹாப்பி. அந்த இதுவும் வந்தது. அண்ட் நீங்க ஐகான்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா ஹிட்லிஸ்ட் படத்துக்காக எல்லாரையுமே மீட் பண்ணிருந்தீங்க. இஃப் யூ வாண்ட் டு டேக் ஒன் குவாலிட்டி ஃப்ரம் தெம் அப்படின்னா என்ன எடுத்துவீங்க? லைக் ரஜினி சார் மீட் பண்ணீங்க, கமல் சார் இருக்கட்டும், சூர்யா சார் அண்ட் விஜய் சார், 4 பேருமே மீட் பண்ணீங்க. ஒன் குவாலிட்டி நான் இங்க இருந்து எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஃபாலோ திஸ் இன் தமிழ் சினிமானா வாட் வில் பி? விஜய் சார்னா ஒரு பழகுற விதம், ஜோவேலி. ஸோ நான் நிறைய பேருக்கு சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி விஜய் சார் சைலண்டா இருப்பாரு அப்படின்னு. அவ்வளோ ஜாலியா ஜோவியலா இருந்தாரு. அது ஒரு அஃபெக்ஷன் தெரிஞ்சது, இன்னொருத்தர் மேல அவர் எப்படி ட்ரீட் பண்றாருன்னு. அப்பா மேல இருந்த ஒரு அஃபெக்ஷன் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா பூவே உனக்காக மிகப்பெரிய ஹிட் இல்லை 2 பேரும் காம்பினேஷன்ல.
திரும்பி அப்பாவை பார்க்கும்போது அவ்வளோ அஃபெக்ஷனேட்டா மேடம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்டார். ஸோ ஐ லைக் ஹிம் இஸ் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் பீப்புள், அதர் பீப்புள். அது சூர்யா சார் வந்து டெடிகேஷன். அவர் என்னோட ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி தான் நான் எல்லா ஷாட்டுக்கும் நானே தான் போய் விழுவேன், நானே தான் அடி வாங்குவேன். பட் ஐ கண்டினியூட், எல்லா படத்துக்கும் நான் பண்ணேன், நீ ஃபர்ஸ்ட் படம் மட்டும் இல்லாமல் எல்லா படத்துக்கும் பண்ணேன். ஸோ டெடிகேஷன் சூர்யா சார். உலகநாயகன் சார் வந்து ஐ திங்க் ஹி நோஸ் எவ்ரி திங் இன் சினிமா. அது வந்து அது எல்லாமே கற்றுக்கணும் அவர்கிட்ட. இந்த ஒரு விஷயம் சொல்ல முடியாது. பட் ஐ ஃபீல் லைக் அவர் சூஸ் பண்ற ஸ்கிரிப்ட்ஸ், ஒரு வேரியேஷன் கொடுக்குற ஒவ்வொரு கேரக்டருமே ஒரு பெரிய லேர்னிங்கா இருக்கு. அதெல்லாம் அவர்கிட்ட இருந்து கத்துக்கணும்னு பாக்குறேன். தலைவர்கிட்ட ஒரு ஸ்டைலு, த வே ஹி டாக்ஸ், அவ்வளவுதான். அண்ட் அந்த வீடியோலயுமே நம்ம பார்க்கும்போது அந்த வே ஹி எக்ஸ்பிரஸஸ், உள்ள ஒரு எக்ஸ்பிரஷன் சூப்பர். இப்ப நம்ம இந்த படம் பார்த்துட்டு ஓகே சூப்பர்னு சொல்லுவோம், சூப்பர்ரா அப்படின்னு ஒரு ஸ்டைலா சொல்லுறா, அதுலயே ஒரு ஸ்டைல் இருக்கும். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கமிங் பேக் டு ஹிட் லிஸ்ட் பார்க்கும்போது ஐ ஜஸ்ட் லவ் அந்த ஸ்டன் கொரியோகிராஃபி ரொம்ப பிடிச்சிருந்தது. மெயினா அந்த இன்டர்வல் பிளாக் முன்னாடி வர அந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வந்து லைக் 4 doors க்ளோஸ் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் இடத்துக்குள்ள ஃபைட் சீக்வன்ஸ் போது அது ஹவு மச் டேஸ் எடுத்தது உங்களுக்கு? ஆக்சுவலி முதல்ல எங்கெல்லாம் அடிபட்டது? எங்க ராமச்சந்திர ராஜு, கருடா சாருடைய டெடிகேஷன் எல்லாருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நல்லா இருக்குன்னு சொல்றது இதுக்கு நான் மட்டுமே காரணம் இல்லை, நான் வந்து ரொம்ப தெளிவா சொல்லிக்கிறேன். எல்லாருடைய ஹார்ட் ஒர்க் தான் அந்த ஃபைட் நல்லா வந்திருக்குன்னு சொல்றது. அண்ட் அந்த கருடா சார் நீங்க சொல்லும் போதே லைக் அவர் வந்து தமிழ்நாட்டு மக்கள் மனசுல ஒரு பெரிய ஒரு டானாவே ரெஜிஸ்டர் ஆயிட்டாரு. அண்ட் அந்த சீக்வன்ஸ் வரும்போதுமே எங்களுக்கு தோணுது இவர் எப்படிப்பா இவர் அடிக்க போறாருங்கிற ஒரு தாட் இருக்குல்ல. ஹவு வெல் அவர் மேனேஜ் பண்ணாரு? உங்களோட அந்த கோஆபரேஷன் எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தது. அவரு ஒவ்வொரு ஷாட்டுக்கு அப்புறம் இப்ப கூட ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் விஜய் யூ சோ டேலண்டட், உனக்கு அது தெரியாது ஆனா எனக்கு அது தெரியும்னு சொன்னாரு. ஓகே, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவரை சொல்லும் போது ரொம்ப நல்லா கோஆபரேட் பண்ணாருங்க. அவரு நத்திங் டு சே மோர் தென் தட் இஸ் ஆல்சோ ஈக்குவலி டெடிகேட்டட். எல்லாருமே சொன்ன எல்லா ஷாட்டும் அவரும் பண்ணாரு. அவரும் நிறைய அடி வாங்கியிருந்தாரு ஸ்டன் சீக்வன்ஸ்ல. பட் காட்டவே இல்லை. நானும் அவரும் வெளில போயிட்டு ஜாலியா பேசிட்டு, சார் என்ன சார் பண்றீங்க, அடுத்தது சலார் பத்தி சொல்லுவாரு, அந்த படத்துல நடந்த இன்சிடென்ட்ஸ், அடுத்தது கனடால என்ன பண்ண போறோம்னு சொன்னாங்க, பிரசாந்த் நீல்ட்ட உன்னை பத்தி சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ இதெல்லாம் நிறைய இருக்கு. ஸோ அவர் பர்சனலாவே நிறைய ஷேர் பண்ணிப்பாரு. அவங்களுடைய மிஸ்ஸஸ்ட்டு பேச வச்சாரு, அவருடைய டாட்டர்கிட்ட பேச வச்சாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இஸ் ஆல்சோ வெரி ஃப்ரெண்ட்லி பர்சன். அப்பப்போ அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ஆர் 2 months ஒன்ஸ் கால் பண்ணி எப்படி இருக்கப்பா, அடுத்த ப்ராஜெக்ட் செட் ஆகுதா, இல்லைன்னா சொல்லு ஷுட் ஐ ஆஸ்க் சம்மன் ஹியர், அப்படிப்பட்ட ஒரு வெல் விஷர் அண்ட் குட் பர்சன் பை ஹார்ட். பாக்குறதுக்கு டான் ரவுடி, பட் மனசு வந்து ஒரு பஞ்சு மாதிரி தான். எவ்ரிபடி இஸ் கூல் இன்சைட்ல. நம்ம தான் தெரிஞ்சுக்க விரும்புறது இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜஸ்ல அதிகமா அப்பா பத்தின மென்ஷன்ஸா இருக்கட்டும், அவரை பத்தின போஸ்ட் பண்ணும்போது யூ ஃபீல் சோ எமோஷனல், சோ கனெக்டட் வித் டாட்ல. ஆஃப் கோர்ஸ் அப்பதான் எனக்கு உயிர். அதான் நான் சொல்றேன்ல, இப்ப அப்பாவுக்கு ஆப்வியஸ்லி எனக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. எனக்காக இல்லைன்னா கூட நான் அவருக்காக ஏதாவது செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ சினிமாவில் அதுக்காக தான் ஒரு முயற்சி. இது எல்லாமே ஒரு முயற்சி தானே, ட்ரையல் அண்ட் எரர் தானே. ஒரு நாள் கண்டிப்பா அப்பாவுடைய பேரை முழுமையா காப்பாத்துவேன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த அப்பாவுக்காக மட்டுமே தான். அண்ட் மேட் ஷூர் அந்த படம் நான் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த எமோஷன் சீன்ஸா இருக்கட்டும், அழுகிற மாதிரி ரொம்ப வந்து அந்த பதட்டப்படுற மாதிரி சீக்வன்ஸ் அதிகமா இருக்கும். நார்மலா ஃபர்ஸ்ட் படத்துல எல்லாருமே விரும்புறது வந்து ஒரு ரொமான்ஸோ இல்ல ஒரு டான்ஸ் கண்டிப்பா எதிர்பார்ப்பாங்க. டு ஷோகேஸ் தெம்செல்வ்ஸ், எனக்கு இதெல்லாம் வரும்பா, இதெல்லாம் வராது அப்படின்னு. ஆனா யூ மேட் ஷூர் அது எதுவுமே இதுல இல்ல. அது நீங்க கான்சியஸா வச்சதா இல்ல அதுவா அமைஞ்சிருச்சா? ரெண்டுமே தான். கான்சியஸா இருக்கக்கூடாதுன்னு நான் நம்பினேன். அடுத்த படங்கள் அது இருக்கும். ஸோ அதுவும் கான்சியஸான ஒரு டிசிஷன். அட் த சேம் டைம் இந்த கதைக்கு வந்து அதெல்லாம் வச்சிருந்தா செட் ஆகாது. இப்போ ஒரு டான்ஸ் நம்பர் யோசிச்சு பாருங்களேன். இந்த கதையில வந்து நானும் ஐஸ்வர்யா தத்தா டான்ஸ் ஆடி நடுவில் ஒரு சாங் போட்டிருந்தா எப்படி இருக்கும்? கண்டிப்பா ஒரு அவுட் ரொம்ப டிவேட் ஆயிருக்கும் படம். கதைக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கும். அண்ட் மெயினா அதுவும் நான் கேட்கணும்னு நினைச்சது என்னன்னா, நிறைய காமெடியன்ஸ் இருந்தாங்க. இப்போ நிஷ்காந்த் சாரா இருக்கட்டும், வெட்டிங் கிங்ஸ்லி சாரா இருக்கட்டும், பாலசரவணன் சாரா இருக்கட்டும், அத்தனை பேர் இருந்தாங்க. தே கேன் ஹோல்ட் அ காமெடி. பட் ஆனா அந்த ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ண வச்சதுக்கான காரணம் என்ன? 2 ரீசன். ஒன்னு வந்து சீரியஸான படம், அதுல வந்து ரொம்ப காமெடி எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாதுன்னு. 2வது எடிட்ல பல விஷயம் போயிருக்கு. ஓகே, ஸோ அதுதான் செகண்ட். பிகாஸ் மூடு மாறிடக்கூடாது. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தோன்னே பல பேர் சொன்ன விஷயங்கள் வந்து காமெடி இருக்கு அங்கங்க, பட் அது மூட மாத்திட்டேன்னா திரும்பி சீரியஸா ஆடியன்ஸ் கொண்டு வரதுக்கு ஒரு பெரிய கஷ்டம், ஒரு பெரிய போராட்டம் இருக்கும்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் ட்ரிம் பண்ணாங்க. அக்செப்டபிலிட்டி பத்தி ஒரு பயம் இருந்ததா? இப்போ ஃபர்ஸ்ட் படம் நம்ம பண்றோம், அதுல கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்கு. வேற வந்து ஒரு பெரிய ரவுடியை நம்ம அடிக்கிற மாதிரி சீன் இருக்கு. நம்ம கேரக்டர் அதை ஜஸ்டிஃபை பண்ணாலுமே உங்களுக்கு ஒரு பயம் இருந்ததா? இதெல்லாம் நம்ம பண்றோமே, அக்செப்ட் பண்ணுவாங்களா? தமிழ் சினிமா ஆடியன்ஸ் உண்மையிலேயே ரொம்ப லாயலான ஆடியன்ஸ். நல்ல சினிமாக்கு என்னைக்குமே அவங்களோட இது கொடுத்துருக்காங்க, சப்போர்ட். ஸோ நம்மளும் அதை ரெஸ்பான்சிபிலிட்டியா எடுத்துட்டு நல்ல சினிமா கொடுக்கணும்ன்ற ஒரு ஆசை. அடுத்தது ஒரு வேரியேஷன்ல பண்ணலான்ற ஒரு ஐடியா. ஐ திங்க் நீங்க உங்களுக்கே தெரியாம ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்சிக்கு கிவிங் ஆன்சர் நினைக்கிறேன். அதாவது நவடேஸ் ஒரு கம்பேரிசன் இருக்குல்ல, இப்ப மலையாளம் சினிமா தமிழ் சினிமாக்கு ஒரு கம்பேரிசன் இருக்குல்ல. ஹவு டு யூ சீ தட்? இப்ப நீங்க சொன்னதுனால கேட்கறேன். தமிழ் சினிமா ஆடியன்ஸ்
டு யூ see any difference னு நீங்க நான் கேக்குறேன். Tamil cinema is more higher with respect to budget and stars. Okay. Malayalam cinema is rooted with their culture. Tamil cinemaலயும் அப்படி வந்திருக்கு. என் கருடன் கூட ரொம்ப ரூட்டடான ஒரு நான் படம் இன்னும் பார்க்கல, பட் ஐ ஹர்ட் தட் இட்ஸ் a very rooted film. Yeah. அதுவும் பெரிய ஹிட் ஆயிருக்குல்ல. ஸோ அப்படிப்பட்ட ஃபிலிம்ஸ் எல்லாமே ரூட்டடா நம்ம இடத்துலயும் பாண்டவர் பூமி எல்லாம் எவ்வளவு பெரிய ஹிட் ஆயிருக்கு. ஆமா. யூ சி அந்த மாதிரி வெற்றிமாறன் சாருடைய கதைகள் எவ்வளவு கதைகள் ஹிட் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி பேட்டர்ன்லயும் இங்க ஓடும். இங்க என்ன அந்த ஹீரோக்கு ஏத்த மார்க்கெட்டு, அவருக்கு அவர் இமேஜுக்கு வந்து இது செட் ஆகுமா, அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் அமையல. பட் கண்டிப்பா அமையும். ஏன்னா அந்த டைம்ல விஜயகாந்த் சார்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி அவுட் ஆஃப் த பாக்ஸ் நிறைய ட்ரை பண்ணியிருக்காரு. நிறைய ஆக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. திரும்பி அந்த ஒரு ட்ரெண்ட் தாங்க எல்லாமே. And do you think market plays an important role in Tamil cinema நினைக்கிறீங்க? Why you think? Because இப்போ நான் நினைச்சேன்னா ஒரு அவுட் அண்ட் அவுட் லவ் ஸ்டோரின்றது என்னால பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு லவ் ஸ்டோரி பண்றதுக்கு ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் தேவைப்படுது. ஒரு ஹீரோயின்ஸ் வேணும், டான்ஸ் கோரியோகிராஃப் பண்றதுக்கு நிறைய செலவாகும், சாங்ஸ் கம்போஸ் பண்ணணும், அதுக்கு நல்ல சிங்கர்ஸ் தேவை. ஸோ இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் பார்த்தாலே ஒரு 7-8 crores ஆயிடும் மினிமம் சொல்றேன். ஓகே, மினிமம் நான் சொல்றேன். மினிமம் 7-8 crores எனக்கு மார்க்கெட் இருக்கான்றது எனக்கு தெரியல. ஸோ தட் இஸ் த ஹோல் பிசினஸ் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட். பட் அதையும் தாண்டி லவ் டுடேன்னு ஒருத்தர் பிரேக் பண்ணியிருக்காரு. சரிங்களா? we don't know what's possible. what is possible நம்ம சொல்லவே முடியாது. ஸோ நம்மளால என்ன பண்ண முடியும்? கண்டென்ட் ஸ்ட்ராங்கா இருக்கா, அதை மட்டும் நம்பியே வேலை செய்யணும். and definitely success will come someday. if not today, someday it will definitely. I want to make this in Tamil cinema. What will be that? I want to do a historical project. Okay. I want to do a historical project as an actor, as in ஒரு வந்தியத்தேவன் மாதிரி ஒரு கேரக்டர்ல நடிக்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்கு. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து இது பண்ணியே ஆகணும்ன்றது மேபி another 10-20 years ஒரு டைரக்டர் ஆகணும்ன்ற ஒரு சின்ன ஒரு ஐடியா இருக்கு. ஓகே, டைரக்டராகவும் அப்போ சாரை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்பதான் ஜிவிஎம் சாரோட அந்த பேரலல்ஸ் நிறைய வந்துடும். இல்ல அப்படி இல்ல, இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் டைரக்டரா ஆறதுக்கு ஒரு பெரிய லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி தேவைப்படுது, நிறைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது, நிறைய பேரை சந்திக்கணும், அவங்களுடைய கதைகள் கேட்கணும். அப்பதான் நம்மளுடைய திங்கிங் ப்ராசஸே இன்னும் எலாபரேட் ஆகி ஒரு மெச்சூரிட்டி லெவல் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ மேபி another 10-15 years பை காட்ஸ் கிரேஸ் நடந்தா பண்ணலாம். கண்டிப்பா. அண்ட் இந்த ஹிட்லிஸ்ட் படம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச படமா மாறிக்கிட்டு இருக்கு. அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து லைக் சீட்டஸ் த்ரில்லர்ஸா இந்த படமும் உருவாயிட்டு இருக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாகணும், அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாகணும் எங்க டீம் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ ஸோ மச்.